நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரை பார்த்துதான் இந்த வார்த்தையை நம்மளோடு சொல்ல முடியும், நம்மளோடு பேசுகிறார். உன்னை எல்லாவற்றிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான பாடுகளினால், குடும்ப பிரச்சனையினால், சூழ்நிலையினால், பணம் இல்லாததினால், பொருள் இல்லாததினால், யார் துணை செய் யாரும் இல்லாததினால், பலவீனத்தினால் கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்று உங்களோடு தான் பேசுகிறார். எல்லாரை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுறார். நீ எனக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லுறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாய் இன்று சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நம்புங்கள், கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் உங்களோடு பேசுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு கர்த்தரெடுத்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா, நிர்மூலமாகாதிருக்கிற தகப்பனே. இப்பொழுதும் நான் உன்னை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த முந்தைய வார்த்தையை அப்பா நம்பிக்கையோடு சுதந்திர வாக்குத்தத்தங்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்பத்தை அதை அந்த வார்த்தையை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக செய்வீராக. இப்பொழுதே கட்டளையிடுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.